நான் இந்த இறந்த வீட்டிலலாம் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு வயசான ஆள் இறந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அவர் வயசில் உள்ளவங்க நிறைய பேர் அங்கே துஷ்டிக்கு இணைஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம கூட இருந்தான் இவன், நம்ம கூட பேசிட்டு இருந்த நம்ம வயசு ஆள் என்ன ஆகிட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்போ நமக்கு ஒரு நாள் இப்படி வருமேன்னு அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி யாரும் நினைக்கிற மாதிரி தெரியலை. அப்புறம் சில வயசான ஆட்கள் இறந்துருப்பாங்க, அங்கே வயசான ஆட்கள் துஷ்டிக்கு இணைஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. என்னமோ இப்போ தான் அவங்களுக்கு 25 வயசு ஆன மாதிரி நல்ல கம்பீரமாக அப்படி தெனாவட்டா அப்படி சிரித்து பேசிட்டு வச்சுக்கிட்டு நமக்கு சாவே வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறோம்னா, என்னைக்கு நாள் வரலாம், நைட்டு கண்ணை மூடி காலையில் எந்திரிச்சா தான் உண்டு. யாராக இருந்தாலும், எத்தனை வயசாக இருந்தாலும், 10 வயசாக இருந்தாலும், 15 வயசாக இருந்தாலும், 20, 25, 30 வயசாக இருந்தாலும், 50, 60 இருந்தாலும், நீங்கள் நைட்டு தூங்குதீங்க, காலையில் எந்திப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது காலையில் எந்திப்போமான்னு. அப்போ காலையில் எந்திக்கிறேன்னா எங்கே போவோம்? காலையில் எந்திக்கிறேன்னா இங்கே கண்ணு முழிக்கும் போது சுற்றி வெள்ளையா இருக்குமா, இல்லை சுற்றி தீ எரியுமா? ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கணிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இந்த பூமியை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனையை அனுபவித்தாக வேண்டி இருக்கும். அதனால பரலோகம் எப்பனாலும் போக வேண்டி இருக்கலாம், தேவன் எப்பனாலும் வரலாம், அல்லது நம்ம இங்கிருந்து எப்பனாலும் போகலாம். பரலோகம் போவதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?